Hello, welcome back to our YouTube channel Maha's Little Secrets. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு லிப்ஸ்டிக் பேலட்டோட ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். என்ன பிராண்டில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி. ஸோ இதுதான் வந்து அந்த லிப்ஸ்டிக் பேலட். இதோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஆளுங்கிற சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பேக்கேஜிங் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து பிளாஸ்டிக்ஸ் தான். இது வந்து கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னோம்னா நமக்கு வந்து 10 ஷேட்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட்லேயுமே 10 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க ஷேட் பார்த்திங்க அப்படின்னா 01. ஸோ இந்த ஷேட் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எதுக்காக இந்த ஷேட் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே ரொம்ப லைட் கலர்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா இதை விட நல்ல டார்க்கான கலர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அது பார்த்திங்கன்னா இதை விட நல்ல டார்க்கான கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த லைட் ஷேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் டார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு கலர்ஸோட ரிவ்யூவும் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வாங்கினப்போ ரேட் வந்து 315 rupees. பட் இப்போ வந்து ரீசெண்டாக 349 rupeesல வந்து சேல் ஆகிட்டுருக்கு. வேணும்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நைக்காவில் மட்டுமே இல்லை, purple.comல, அமேசானில், இதில் இந்த மாதிரி வெப்சைட்டில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, வெறும் பேலட் மட்டும்தான். ப்ரஷஸ் வந்து நீங்கள் தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இங்கே 2 ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து லிப் லைனருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே போதும். சப்போஸ் உங்களுக்கு வந்து லிப் லைனர் ப்ரஷ்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட லிப்ஸ்டிக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்க லிப்ஸ்டிக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஒரு வைப்ஸ் யூஸ் பண்ணி. நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு லிப் பாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற லிப் பாமாக இருந்தாலே போதும். நீங்கள் வந்து கலர் லிப் பாம் தான் யூஸ் பண்ணணும், எந்த அவசியமும் இல்லை. சும்மா நார்மலான ஒரு ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட்டான லிப் பாம் போதும். நான் வந்து இங்கே சிம்பிளாக ஒரு ஹிமாலயா லிப் பாம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷேட் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த ஷேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட் கலரில் இருக்குது. இது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஃபேரான ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக மேட்ச் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு லைட் பிங்க்குக்கு போயிடலாம். யாருக்கு நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஷேட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ரேஞ்ச் கலரில் தான் இருக்குது. ஸோ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதை விட ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்குது. பட் இது பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுவும் எனக்கு அப்படி ஒன்று பர்சனலாக எனக்கு பிடிக்கல. ஸோ நம்ம தேர்டுக்கு போயிடலாம். ஸோ தேர்டாக நான் சூஸ் பண்ணுறது இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருக்குது. ஃபேர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தேர்ட் ஷேட் வந்து ரொம்பவே அட்ராக்டான ஒரு ஷேட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வியருக்கு வந்துமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அடுத்த ஷேட்க்கு போயிடலாம். ஸோ அடுத்த ஷேட் பார்த்திங்கன்னா இந்த 4th ஷேட், இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. 10 out of 10 கொடுக்கலாம். ரொம்பவே என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபேர் ஸ்கின் டோனுக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். டெய்லி வியருக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் பார்ட்டி லுக்குக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ 5th ஷேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு டிண்ட் இருக்குது.
மை காட், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது இந்த ஷேட். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாடர்ன் லுக்குக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஒரு கலராக இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது. 1 2 3 இந்த 3 கலர்ஸ்க்கும் நான் தாராளமாக 10 out of 10 கொடுப்பேன். ஸோ இது 2 பார்த்திங்கன்னா 0. ஸோ எனக்கு வந்து சூட் ஆகலை, எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஷேட்க்கு போயிடலாம். இந்த ஷேட்க்கு போயிடலாம். ஸோ இந்த ஷேட் பார்த்திங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. செம்ம ஃபினிஷ் வந்து இந்த ஷேட் வந்து கொடுக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு சாரீ ட்ராப் பண்ணுறப்போலாம் இந்த ஷேட் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து இருக்குது, நல்ல ஒரு டிண்ட் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட என்னோடய வீடியோ முடிய போகுது. பார்த்திங்கன்னா இந்த ஷேடும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு இதில் எல்லா ஷேட்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 ஷேடை தவிர லிப்ஸ்டிக் லவராக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்விஸ் பியூட்டியோட 01 பேலட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணிட்டு தேங்க்யூ.